ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு கமகமன்னு தக்காளி ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நான் ரசத்துக்கு தேவையான 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசு பெருசாக நான் கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இது நல்லா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி நல்லா கரைச்சி விட்டாச்சு. இங்கே நல்லா அழுத்தி கரைச்சி விட முடியலன்னா மிக்சியில் கூட 2 அடி அடிச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஜீரகம் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்க்குறேன். 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளியோட இந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கரைச்சி விட்டுடலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, இதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். இப்போ ரசம் வைக்கிற கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து தாளிக்கும் போது உங்களுக்கு நல்லா ரசம் நல்லா கமகமன்னு இருக்கும்.
கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கி விட்டுறக்கூடாது, கருகிடுச்சுன்னா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக நுரைச்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஃபுல்லாக நல்லா நுரைச்சி வரட்டும். பாருங்கள், ஃபுல்லாக நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல கம வாசனையோட நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.